ஆர்வம் உங்களுக்கு அதிகமாக ஆயிடுச்சு. வந்து கட்டி கொண்டு சொன்னதும் அவங்க கண்ணீர் வடிக்க ஆரம்பித்து, மகனே உன்னை நான் ஒரு காலம் பிரிய முடியாதுமா, நான் என்ன கஷ்டமா தான் இருந்து உன்னை அழைச்சிட்டு போன சிரமங்கள் இருக்குமேங்கிற எண்ணத்தோட தான் நான் விட்டுட்டு போகணும்னு நினைச்சேன். ஆனால் இதற்கு பிறகு உன்னை அழைக்காம என்னால போக முடியாது, நீங்களும் வாங்க என்று பிள்ளையை அழைத்துக் கொண்டு தன்னுடைய சகோதர மகன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அழைத்துக் கொண்டு அவங்க புறப்பட்டு போறாங்க. இந்த சிரியாவிற்கு அவங்களுடைய பயணம். அந்த சிரியாவிற்கு போகக்கூடிய அந்த பயணவாதிகள், அந்த பயணிகள் எல்லாம் வளமையா சில இடங்களில் தங்கி போறது உண்டு. அதே மாதிரி ஒரு சத்திரத்துக்கு மத்தியிலே அந்த இடத்துல பஹீரா என்ற ஒரு அறிஞர், ஒரு பேரறிஞர் இருந்தார். அந்த ஆகமங்களை படித்தவர், நல்ல ஞானி. அவருடைய சௌமாத்து தைக்காவுக்கு அருகிலே சில பேர் தங்கி போறது உண்டு, சில யாத்திரிகர்கள். அந்த அடிப்படையில் இவங்களும் தங்குறாங்க. எதேச்சையாக தன்னுடைய தைக்காவிலிருந்து வெளியே வந்த அந்த பாதிரி பஹீரா பார்க்கிறார். ஒரு வித்தியாசத்தையும் ஒரு அற்புதமான விஷயத்தையும் அவர் பார்க்கிறார். அந்த குறைஷி கூட்டத்தார் உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு மேலே மேகம் நிழல் கொடுத்து கொண்டிருப்பதையும் அவர் காணுகிறார். அதே மாதிரி பல வருடங்கள் காய்ந்து போய் கிடந்த ஒரு மரத்துக்கு இலை குறுத்து விட்டிருப்பதையும் அவர் பார்க்கிறார். இது முடிஞ்சு போன செத்து போன ஒரு மரத்துல எப்படி இலை வரும்? ஆக இது என்னவோ ஒரு விஷயம் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்ட பஹீரா அன்னைக்கு என்ன நேரம் வந்தார். குறைஷிகளே, இன்னைக்கு மத்தியானம் நம்ம வீட்டுல தான் சாப்பாடு, நம்ம தைக்கால தான் சாப்பாடு, நீங்க எல்லாரும் இங்க வரணும், யாரும் விடுபடக்கூடாது, எல்லாரும் இங்கே வந்து விட வேண்டும் என்று அவர் என்ன செஞ்சார், அழைத்தார். அவங்களுக்கெல்லாம் ஆச்சரியம், எத்தனை முறை இந்த இடத்துல நாம வந்துட்டு போயிருக்கிறோம், ஒரு நாள் விருந்து கலைக்காத மனிதர் இன்றைக்கு அழைக்கிறாரு, இவ்வளவு பெரியவர், அரசர்கள் எல்லாம் ஆலோசனை கேட்கக்கூடிய, அரசர்களுக்கெல்லாம் ஆலோசனை சொல்லக்கூடிய அற்புதமான அறிவாளி என்று பெயர் பெற்றிருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற ஒரு பாதிரி அல்லவா பஹீரா. அவர் நமர் வந்து எம்மை வந்து அழைக்கிறாண்ட பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது. கண்டிப்பாக அந்த விருதுல கலந்து கொள்ளணும் என்பதற்காக அந்த விருதுல எல்லாரும் போய் கலந்துக்கிறாங்க. அப்ப அவர் கேட்கிறாரு, எல்லாரும் வந்துட்டீங்களா? ஆமா எல்லாரும் வந்துட்டோம். எல்லாரும் கலந்து கொண்டுட்டீங்களா? நாங்க ஒன்னு அழைச்சேன்னா இங்க இருந்து. ஆமா எல்லாரும் வந்துட்டோம். இல்ல ஏதோ ஒரு குறை தென்படுதே, யாரோ விடுபட்ட மாதிரி இருக்குது. இல்ல ஒரு சின்ன பிள்ளையை மட்டும் நாங்க வச்சுட்டு வந்தோம், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த பிள்ளையை தான் நாங்க வச்சுட்டு வந்திருக்கிறோம். அவர் சொன்னாரு, அவங்களையும் கூப்பிடுங்க, அவங்களையும் கூப்பிடுங்க என்று சொன்னதும் அவர்களையும் அழைக்கப்பட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. இப்ப அவங்க உணர்ந்துகிட்டாங்க, இந்த பாருங்க, நான் உங்களை அழைக்கும் பொழுது இந்த தைக்காவிற்கு மேலே நீங்கள் வந்த போது இந்த தைக்காவுக்கு மேலே நிழல் இருக்கவில்லை, மேகம் நிழல் தரவில்லை. ஆனா இந்த புள்ள வந்த போது நிழல் தருது. இந்த புள்ள சிறந்த புள்ளை என்பதை நான் உணர்ந்து கொள்கிறேன். அதற்காகத்தான் விருந்தே தருகிறேன். விருந்தே அவர்களுக்காக தான். நீங்க அவங்களை விட்டுட்டு வந்துட்டீங்களேங்கும் போது நாங்க தப்பு செஞ்சிட்டோம், தெரியாம இருந்துட்டோம், ஒரு அற்புதமான புள்ள தான் அவங்கிறத நாங்க ஒத்துக்கிறோம் என்று குறைஷிகள் எல்லாரும் சொன்னாங்க. அதற்கு பிறகு விருந்து நடக்கிறது. விருந்து நடந்து கொண்டிருக்கும் பொழுது எல்லாரும் சாப்பிட்டு இருக்கிறாங்க, சரதாசன் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த பஹீரா கண்மணி நாயகத்திற்கு அருகிலே வந்து அமர்ந்து, நான் சில விஷயங்களை உங்கள்கிட்ட கேட்பேன், நீங்க சொல்லணும். அதுவும் மக்காவில் வணங்கப்படக்கூடிய முக்கிய சிலைகளாக இருக்கக்கூடிய, சாமிகளாக இருக்கக்கூடிய லாத் உஸ்ஸா, இது ரெண்டு சிலைகள், ரொம்ப பிரபல்யமான சிலைகள், மக்காவில் இருக்கக்கூடிய சிலை. அந்த லாத் உஸ்ஸாவின் மீது சத்தியமாக சொல்றேன், நான் கேட்கக்கூடிய விஷயங்களுக்கு நீங்க பதில் சொல்லணும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சிறுவட்ட கேட்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பார்வை பார்த்துட்டு சும்மா இருந்துட்டாங்க. என்ன நான் இப்ப கேட்கிறேன்னு நீங்க பதில் சொல்லலையே, லாத் உஸ்ஸாவின் மீது எல்லாம் சத்தியம் செய்துலாம் நீங்க என்கிட்ட கேட்க கூடாது. அப்ப எப்படி கேட்கணும்? அல்லாஹ்வின் மீது சத்தியம் செஞ்சு கேளுங்க, அல்லாஹ்வை முன்னிறுத்தி கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன் என்று சொன்னதும் திடீர் என்று விட்டது. ஆஹா, நாம் எதிர்பார்த்திருந்தவர்கள் இவர்கள் தானோ. சரி ஹைர் இருக்கட்டும், நீங்க எந்த நேரத்துல எல்லாம் சாப்பிடுவீங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. உங்களுடைய படுக்கை, நீங்கள் படுத்து உறங்கக்கூடிய முறை எப்படி? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்து காட்டுறாங்க. நீங்கள் குடிப்பது எப்படி, தண்ணீர் அருந்துவது எப்படி காட்டுறாங்க. உங்களுடைய நடவடிக்கைகள் அது எப்படி, இது எப்படி, எப்படி நடந்து கொள்வீர்கள், எப்படி விழிப்பீர்கள், எவ்வளவு நேரத்தில் தூங்குவீங்க, என்ன செய்வீங்க, எதை நீங்கள் விரும்புகிறீர்கள், உங்களுக்கு விருப்பத்துக்குரியது எது, விருப்பம் இல்லாதது எது என்று ஒரு பெரிய பட்டியலை போட்டு கேள்விகளை கேட்கிறார். அத்தனைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அழகாக, அருமையாக, தெளிவாக, எந்த பிசகுதலும் இல்லாமல், குழப்பமும் இல்லாமல், மிக தெளிவான பதிலாக அந்த பதிலை சொல்லிக்கிட்டே வர்றாங்க. பஹீரா கண்களிலிருந்து கண்ணீர் வடிகிறது. அபூ தாலிப் அவர்கிட்ட போய் கேட்கிறாங்க, இந்த பிள்ளைக்கும் உங்களுக்கு என்ன தொடர்பு, இந்த பிள்ளை யாரு அப்படின்னு கேட்டதும் அபூ தாலிப் சொன்னாங்க, எம் மகன் தான், இது எம் பிள்ளைதான் அப்படின்னு சொன்னதும், இல்ல இது உங்களுடைய மகனாக இருக்கப்பட, உங்க குடும்ப பிள்ளையா இருக்கலாம், ஆனா உங்க மகனாக இருக்க முடியாது. ஏன் அப்படி கேட்கறீங்கன்னு அபூ தாலிப் தெரிவிக்க, ஏன் அப்படி சொல்றீங்கன்னு அபூ தாலிப் கேட்கிறாங்க.
இந்த பிள்ளைக்கு இப்போது தந்தை இருக்கக்கூடாது. தாயினுடைய வயிற்றில் இருக்கும் போது அந்த தந்தை மரணித்து போயிருக்கணும். இந்த காலகட்டத்தில் தாயும் இருக்கக்கூடாது என்று சொன்னது உண்மைதான். நீங்க இவ்வளவு துல்லியமா சொல்றீங்களா? அது எப்படி? இது என்னுடைய சகோதர மகன் தான், என் பிள்ளை தான், அதாவது என்னுடைய சகோதரர் பிள்ளை. அவங்களுக்கு இப்போது தாயும் இல்லை, தந்தையும் இல்லை, எல்லாமே நான் தான் பராமரிக்கிறேன். அப்படியானால் எதிர்பார்க்கப்பட்ட அந்நபியுல் முன்தலர் நபி இவர்கள் தான், இவர்களைத்தான் இந்த உலகம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது. இந்த இவர்களை கொண்டு உலகத்திலே மகத்தான மாபெரும் புரட்சி ஏற்படும், மாற்றம் ஏற்படும், சாந்தி கிடைக்கும், சமத்துவம் கிடைக்கும், நேர்மை கிடைக்கும், வழி பிறக்கும், தெளிவு பிறக்கும். இப்படிப்பட்ட ஒரு நபியை அல்லவா இந்த உலகம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. எந்த அளவுக்கு நீங்க சீக்கிரமா ஊருக்கு திரும்பணுமோ அந்த அளவுக்கு திரும்பிங்க. ஏன் அப்படி சொல்றீங்கன்னு அபூ தாலிப் கேட்கிறான். இவர்களை எதிரிகள், அதாவது குறிப்பாக யகூதிகள், இவர்களை அறிந்து கொள்வார்களே, ஆனால் யகூதிகளின் மூலமாக, அந்த அறிந்து கொண்டவர்களின் மூலமாக இந்த பிள்ளைக்கு ஆபத்து ஏற்படுவதற்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கிறது. யகூதிகளும் அநியாயம் பண்ணி போடுவாங்க, இந்த பிள்ளை ஏதாவது ஒன்று செஞ்சு போடலாம். ஆகவே இந்த பிள்ளையை நீங்க பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறதுனால இங்க ஊருக்கே போயிடுறது நல்லது. இது சொன்னதும் அபூ தாலிப் அவர்களுக்கு அச்சம் வந்துடுச்சு. இவங்க எதிர்பார்க்கப்பட்ட நபிங்கிறத தெளிவாக பஹைரா சொல்லி அனுப்புறார். அத்தோடு அவர்கள் சிரியாவினுடைய அந்த பயணத்தை எவ்வளவு சீக்கிரமாக முடிக்க முடியுமோ அந்த பயணத்தை முடித்துக்கொண்டு என்ன செஞ்சிட்டாங்க, திரும்பி ஊருக்கு வந்துட்டாங்க. வந்ததற்கு பிறகு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அப்பாஸ் நாயகம், ஹம்சா ரலியல்லாஹு தஆலா போன்றவர்களோட அவங்க பழகிட்டு இருப்பாங்க. தந்தையோட பிறந்தவர்கள் தானே, அவர்களோடு பழகி பழகி அம்பு எய்யக்கூடியவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க. அம்பு எய்தால் எப்படி என்றால், அன்றைய காலகட்டத்தில் ஹம்சா நாயகம் அம்பு எய்தால் மிகச் சரியாக இருக்கும் என்று சொல்லப்படும். அம்பு எய்தல் அவ்வளவு திறமை ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு இருந்தது, ஹம்சா நாயகம் அவர்களுக்கு. அதையும் தாண்டிய துல்லியமாக எரியக்கூடிய ஆற்றலை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெறாங்க. என்ன, அவங்க ஒரு அம்பு எய்கிறதுக்கு ஒரு பொருளை கரெக்டாக குறிவைத்து அடிப்பதற்கு மிக முக்கியமான ஒரு அம்சம் கண் பார்வை. தீட்சண்யமான பார்வை இருந்தால் தான், கூர்மையான பார்வை இருந்தால் தான் சரியாக அந்த இலக்கை நோக்கி வீச முடியும். அம்பு எய்கிறதாக இருந்தாலோ அல்லது ஈட்டி எறிவதாக இருந்தாலோ, இன்னைக்கு துப்பாக்கி சொல்றாங்க, அப்போ அந்த போட்டிலாம் வைக்கிறாங்க, பலூன் சில இடங்களை கொண்டு வைத்து அதை துப்பாக்கியில சுட சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் பார்வை மிக அவசியம். அந்த பார்வை நுணுக்கமாக இருக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறு வயதிலேயே ஒரு குறிப்பிட்ட இடத்துல நட்சத்திரங்கள் இருந்தால் எத்துணை நட்சத்திரங்கள் இருக்கிறது என்று மிக துல்லியமாக எண்ணி சொல்லி விடுவார்கள். அவ்வளவுக்கு பார்வை மிக தீட்சண்யமாக இருந்தது. அந்த பார்வையை நினைத்தே அவர்கள் என்ன செய்வாங்க, அது குறைஷி கோத்திரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஆச்சரியப்படுவாங்க. முஹம்மதினுடைய பார்வை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக துல்லியமான பார்வை என்று என்ன செய்வார்கள், புகழ்ந்து சொல்வார்கள். அந்த அடிப்படையிலே மிக அற்புதமாக அம்பு எய்யக்கூடியவர்களாக திகழ்ந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பாஸ் நாயகம், சையதுனா ஹம்சா நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு இணைந்து அம்பு எய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதே சமயம் காலம் செல்ல செல்ல தனிமையில் இருக்க வேண்டும் என்ற ஆசை அதிகமாகிவிட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தனிமையில் இருக்க வேண்டும் என்ற ஆசையில் உந்தப்பட்ட அன்னலம் கண்மணி நாயகம் பொன்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி அங்கிருந்து புறப்பட்டு சில உணவுகளை எடுத்துக்கொண்டு ஜபலுன் நூர் ஹிரா குகையில போய் உட்கார்ந்து அங்கே தனிமையிலே வணக்க வழிபாடிலே அவர்கள் இருந்து கொண்டு வந்தார்கள். இப்படி பல காலங்கள் நடந்தது. 20 வயதை கடந்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 20 வயசை கடந்தாச்சு. இவங்களை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றிய செய்தி மக்காவை சுற்றிய பல பகுதிகளிலேயும் விரிவடைந்தது. ஒரு அற்புதமான மனிதராம், அழகென்றால் அப்படி அழகாம், நேர்மை என்றால் அப்படி நேர்மையாம், நம்பிக்கை என்றால் அப்படி நம்பிக்கையாம், நம்பிக்கையே உருவான நேர்மையே உருவான ஒரு தோற்றத்தை பார்ப்பதாக இருந்தால் அவரை பார்த்துக் கொள்ளலாமாம் என்றெல்லாம் பல்கி பெருகியது நபிகளை பற்றிய சிறப்புகள். இப்படி நடந்து கொண்டிருக்கும் இந்த செய்தி மக்காவிலேயே வாழ்ந்து வந்த ஒரு பெரும் குடும்பத்தை சார்ந்த செல்வ குடும்பத்தை சார்ந்த செல்வ சீமாட்டியாக வந்த ஹதீஜா அம்மையார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு நபியை பற்றிய செய்தி கிடைக்கிறது. ஹுவைலித் மன்னர், ஹுவைலித் என்று சொல்லக்கூடிய ஒரு மாபெரும் செல்வந்தரினுடைய மன்னர் போன்று வாழ்ந்த அந்த பெருமகனாரினுடைய மகள் தான் ஹதீஜா அம்மையார். அவங்களுக்கு அவங்க கல்யாணம் ஏற்கனவே கல்யாணம் முடிந்து அவங்களுடைய குழந்தை பிறந்தது. கணவர் மௌத்தாயிட்டாங்க. திருப்பி ஒரு கல்யாணத்தை முடிச்சாங்க. அந்த கணவரும் மௌத்தாயிட்டாங்க. அவங்க மூலமாக குழந்தைகள் கிடந்தது. அந்த தந்தையின் மூலமாக கிடைத்த வராதத்து கோடி கோடியாக இருந்தது. அதையெல்லாம் கணவர் மூலமாக வியாபாரத்தில் ஈடுபடுத்தி செயல்பட்டு இருந்தாங்க. கணவர் மரணித்ததுக்கு பிறகு அந்த வியாபாரத்தை சரியான முறையில் வழிநடத்தி செல்வதற்கு ஒரு பொறுப்பான ஆள் இல்லை.
பணியாளர்கள் இருந்தாலும் கூட ஒரு தகுதியான ஆளை தேடிக்கிட்டு இருந்தாங்க. நபிகள்